ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மார்ட் டிஎன்பிஎஸ் அகாடமி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். டிசம்பர் மந்த்துக்கானது. இன்றைக்கி 13 மற்றும் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு செய்திகள். பெண்களால் இயக்கப்படும் முதல் பேருந்து சேவை சென்னையில் தொடங்கியிருக்காங்க. வேசர்பாடி பணிமனை முதல் வள்ளலார் நகர் வரை இந்த பேருந்து சேவை இருக்க போகுது. பிங்க் போஸ் அப்படிங்கிற புதிய முன்னெடுப்பின் கீழே சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இதனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முழுக்க பெண்களால் மட்டுமே இயக்கப்படுவது, அதாவது ஓட்டுநரும் பெண், நடத்துனரும் ஒரு பெண். ஓட்டுநர் பார்த்தோன்னா மாணிக்கவல்லி, நடத்துனர் ஈஸ்வரி. பெண்களால் இயக்கப்படும் முதல் மாநகர பேருந்து சேவையாக இது பார்க்கப்படுது. ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு பெண்களுக்கான இலவச பேருந்து சேவையாக பெண்கள் விடியல் பயணம்னு சொல்லி ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குது. அடுத்து 16% பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு முதலிடம். இந்த அறிக்கையை வெளியிட்டவங்க ஆர்பிஐ. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியை கணக்கில் வச்சுக்கிட்டு இதை பண்ணியிருக்காங்க. 2023-24 நிதியாண்டை கம்பேர் பண்ணும் பொழுது 2024-25 நிதியாண்டு ஆனது வளர்ச்சியை கொடுத்துருக்கு. இதனுடைய மொத்த வளர்ச்சி பார்த்தோம்னா 16% இருக்குது. இந்திய மாநிலங்களை கம்பேர் பண்ணும் பொழுது 16% வளர்ச்சியோட தமிழ்நாடு முதலிடத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் தேசிய லோக் அதாலத் நடத்தியிருக்காங்க. சுமார் 1.03, அதாவது 1,03,000 வழக்குகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 13ஆம் தேதி இது நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் இது நடந்திருக்கு. மொத்தம் 516 அமர்வுகளாக நடந்திருக்கு. 1,03,884 வழக்குகளுக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடாக 857 கோடியே 77 லட்சம் கிடச்சிருக்கு. லோக் அதாலத்து பற்றி அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1987 லோக் அதாலத் அப்படின்னா மக்கள் நீதிமன்றம். இதனுடைய முக்கியமான நோக்கமே வழக்குகளை சமரச முறையிலும் விரைவாகவும் குறைந்த செலவில் தீர்க்கிறது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, நீதிமன்றையுடைய வழக்கு சுமையை குறைக்கிறது அப்படின்னு தான். மேலும் சில அம்சங்களை பார்க்கலாம். லோக் அதாலத்துக்கு வழங்கப்படுற தீர்ப்பு தான் இறுதியானது. இதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த ஒரு நீதிமன்றத்துலையும் இந்த வழக்கை தொடர முடியாது. மேல்முறையீடு முக்கியமாக கிடையாது. நீதிமன்ற தீர்ப்புக்கு சமம், அதாவது சிவில் மற்றும் குடும்ப நீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானது. இந்த லோக் அதாலத் நீதிமன்றத்தில் என்னென்ன வகையான கேஸ் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்னா சிவில், குடும்ப, மோட்டார் வாகன வழக்கு மட்டும் தான் எடுப்பாங்க. குற்றவியல் வழக்குகள் சமரசத்திற்கு உட்பட்டவை மட்டும் எடுத்துக்கொள்வாங்க. இது ஆர்டிகல் 39A அரசியலமைப்பு சட்டம் 39A படி இலவச சட்ட உதவி வழங்கும் விதமாக லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியா செய்திகள். காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா 2025. இதோட முக்கியமான நோக்கமே காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். தற்போது வரை 74% இருக்குது. இதை 100% உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வந்தவங்க பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர். டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு இதுக்கான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த பேரில் இருந்து பூஜ்யபாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற பேருக்கு மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி 100 நாட்கள் இருந்த வேலை நாட்களை 125 நாளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க முதல்ல. இப்போ அதனுடைய பேர் பூஜ்யபாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். நம்ம கொஸ்டின் என்ன பேராக மாற்றினாங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வேலை நாட்கள் எவ்வளோ நாள்லேருந்து எவ்வளோ நாளாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து அணுமின் உற்பத்தியில் தனியாரை அனுமதிக்கும் மசோதா 2025. டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா 2047க்குள் 100 ஜிகாவாட் இலக்கை அடைவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது அணுமின் நிலையங்கள் இந்திய அணுசக்தி கழகத்தின் கீழ் தான் இருக்குது. இப்போது மின் உற்பத்தி பார்த்தோம்னா 8.7 ஜிகாவாட்டாக இருக்குது. இதை நம்ம தனியாருக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் இதனுடைய உற்பத்தி அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத நோக்கமாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 2047க்குள் 100 ஜிகாவாட் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான இலக்காக இருக்குது. அடுத்து வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதா 2025. வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதா இதுவும் டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு தான் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. இதனோட முக்கியமான நோக்கம்
ஆல்ரெடி இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மானியக்குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் இது 3யும் ஒன்றா சேர்த்து ஒரே ஆணையமாக அமைக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி வந்து இது பேர் வந்து இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது வந்து இதுக்கு புது பேர் வச்சுருக்காங்க, வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணைய மசோதா அப்படிங்கிறது தான். 2020 தேசிய கல்விக் கொள்கையிலேயே வந்து இதற்கான திட்டங்கள் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. அதன்படி வந்து டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, வளர்ந்த பாரத கல்வி மேற்பார்வை ஆணையத்தின் கீழ் உள்ள ஆணையங்கள் இல்லை கவுன்சில்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா இது 3 பேரையும் கொடுத்துட்டு என்னுடைய புதிய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தேர்வு திட்ட தொடக்கம் பார்த்தோம்னா 2022 இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க மத்திய அரசால். ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா, நாடு முழுவதும் கல்வி கற்காத 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு, அதாவது 15 வயசுக்கு மேலே கல்வி கற்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வாலண்டியராக தன்னார்வலர்களை கொண்டு அடிப்படை எழுத்தறிவினை பயிற்றுவித்தல். அடிப்படை எழுத்தறிவுனா அட்லீஸ்ட் அவங்களுடைய நேமாவது அவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுத கற்றுக் கொடுக்கறது, முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது, அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய கல்வி. மற்றும் என்னுடைய இலக்கு பார்த்தோம்னா 2027க்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்பித்தல் அப்படிங்கிறது தான். இப்போ ஏன் இந்த நியூஸ் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதுக்கான தேர்வு வந்து நடக்குது அப்படிங்கிறது தான். இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரியை ரத்து செய்ய தீர்மானம். ஆல்ரெடி நம்ம அமெரிக்க வரி விதிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 25% இருந்த வரியை வந்து இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 50% ஏற்றிட்டார். அதனால் என்னன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார உறவில் வந்து சின்ன விரிசல் மாதிரி ஏற்பட்டது. அதை வந்து இந்தியா வந்து ரஷ்யாவோட ஒப்பந்தம் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால் 2 நாடுகளுக்கும் இடையே வந்து பொருளாதார விரிசல் இருக்கிறதுனால இதை வந்து தீர்க்கும் விதமாக அமெரிக்காவின் 50% வரியை எதிர்த்து அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே 3 எம்பிக்கள் சார்பாக தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த எம்பிக்கள் நேம் வந்து பார்த்தோம்னா மார்க் வேசே, ராஜா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் டொபேரா ரோஸ் அப்படிங்கிறவங்க தான். இவங்க 3 பேருமே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ரொம்ப செல்வாக்கு மிக்கவங்க அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்து புதிய தகவல் தலைமை ஆணையராக முன்னாள் IAS அதிகாரி ராஜ்குமார் கோயல் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவங்க பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்படிங்கிறது தான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுது. ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இதை விட பெட்டராக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெட்டராக பண்ணி கொடுக்குறோம். புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை தேங்க்யூ.